வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்வேதா. எப்படி இருக்கீங்க? நீங்க என் புது வீடியோவை எதிர்பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான கதைய பார்க்க போறோம். இந்த கதையில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன், அவனோட அத்தையோட வாழ்க்கையில நுழைஞ்சு அவளுக்கு ஆறுதலா இருந்தத சொல்லப் போறேன். முழுக்க முழுக்க உண்மை சம்பவம். பெயர்களும் இடங்களும் மாற்றப்பட்டிருக்கும். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி நிறைய புது கதைகள் வரும். கதைய ரசிச்சு கேளுங்க. இறுதியில உங்க கருத்துக்களை சொல்ல மறந்துடாதீங்க. நான் சொல்லப் போற கதை பெயர் பிரதீப். நான் ஒரு தனியார் கலைக்கல்லூரியில 3ஆம் வருடம். உயரம், நிறம், உடலமைப்பு எல்லாம் எனக்கு நல்ல பலமா இருக்கும். அதனால எங்க காலேஜ்ல எனக்கு நல்ல பேர். பொண்ணுங்க சுத்தம். ஆனா என் மனசு வேற பக்கம் இருந்தது. கல்லூரி முடிஞ்சதும் சென்னையில ஒரு கம்பெனில வேலை கிடைச்சது. அங்கதான் எங்க அத்தை சுதா வசிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வயசு 40, கணவர் சிவா, ஒரு மகன் அஜய். அஜய் டெல்லியில வேலை. அத்தைக்கும் அத்தை கணவருக்கும் சண்டை வழக்கு அதிகம். அதனால 2 பேரும் ஒன்னா பேச மாட்டாங்க. எங்களுக்குள்ள நல்ல பாசம். ஒரு நாள் திருச்சியில ஒரு கல்யாணத்துக்கு கூட வரச் சொன்னாங்க. நானும் சரின்னு போனேன். அத்தை சுதாவை பத்தி சொல்லணுமா? பார்க்க அழகு. மாநிறமும் உயரமும் ஒல்லியான உடலும். கண் பளபளன்னு இருக்கும். பேச்சு சுவையா இருக்கும். எனக்கு அவங்க மேல எந்த மாதிரி உணர்வும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் எல்லாத்தையும் மாத்தி போட்டுது. அது ஒரு காலை. நான் அவங்க வீட்டுக்கு போனேன். சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பின்வாசல் வழியா நுழைந்தேன். உள்ள போனபோது அத்தை தனி அறையில மாத்திட்டு இருந்தாங்க. நான் அத கவனிச்சிட்டேன். நான் அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு நின்னேன். என்னோட மனசு ஒரு கணம் தடுமாறிச்சு. அப்படி ஒரு காட்சி. உடனே அங்கிருந்து நகர்ந்தேன். வேற வழியா வந்து அத்தைன்னு குரல் கொடுத்தேன். யாரு? வான்னு குரல் வந்தது. பின்னால இளஞ்சிவப்பு சேலையில வெளிய வந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போதே எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுச்சு. இவங்கள நெருங்கணும். அதுக்கு ஒரு திட்டம் தேவை. காப்பி கொண்டு வந்தாங்க. நான் குளிச்சிட்டு இருந்தேன். அப்போ அத்தை எங்க போக ரெடியாகிட்டேன்னு கேட்டேன். மும்பை போகணும், ஒரு வேலை. தனியா பயமா இருக்கு. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக இருந்தேன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு ஒரு வாய்ப்பு தெரிஞ்சுது. நான் வரேனே, உங்களுக்கு நான் இல்லையா நே? நீ வேலை இருக்கும்னு நினைச்சேன். நான் ஃப்ரீ தான். வரேன், போயிட்டு வரலாம் நேன். சரி நுட்டாங்க. இங்குதான் கதை திருப்பமடைய போகுது. ரயில் பயணம் மட்டும் தொடக்கம். மனசு ஒரு பக்கம், மனசாட்சி ஒரு பக்கம். அடுத்த பாகத்துல ரயில் பயணத்துல என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். ரயில் பயணம். இரவு 9 மணிக்கு ஏறினோம். ஏசி 2ஆம் வகுப்பு. எங்களுக்கு 2 மேல் பெர்த் ஒதுக்கப்பட்டிருந்தது. நான் ஜீன்ஸ் டி-ஷர்ட், அத்தை புடவை. படுக்கும் முன் சிறிது நேரம் பேசினோம். தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அத்தை தூங்க போயிட்டாங்க. நானும் படுத்தேன். ஆனா என் கண்களுக்கு தூக்கம் வரலை. மெதுவாக என் பெர்த்திலிருந்து இறங்கி அருகில் நின்றேன். சீதள நேரம். யாரும் எழுந்திருக்கல. அத்தை தூங்கறது போல இருந்தாங்க. ஆனா அவங்க மூச்சு சற்று வேகமா இருந்துச்சு. எனக்கு ஒரு ஐயம். தூங்குறாங்களா நடிக்கிறாங்களான்னு புரியல. அத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நின்னேன். அப்பதான் திடீர்னு அத்தை கண்ணை திறந்து, என்ன பிரதீப் அப்படி பாக்கறேன்னு கேட்டாங்க. நான் ஒரு நொடி உறைஞ்சு போயிட்டேன். உடனே சமாளிச்சு, இல்ல அத்தை, கம்பளம் கொடுக்க வந்தேன். சரி கொடுன்னுட்டாங்க. ஆனா அந்த பார்வையில ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னு நீ கீழே இறங்கி வந்தேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் மேலே ஏறி உட்கார்ந்தேன். சிறிது நேரத்துக்கெல்லாம் அத்தையும் எழுந்து உட்கார்ந்தாங்க. தூக்கம் வரலையா நேன்? ஒரு மாதிரி இருக்கு. இந்த சேலைய மாத்தினாதான் நல்லா தூங்க வரும் நாங்க. சரி, நான் வெளியில நிக்கிறேன்னு வெளியே போயிட்டேன். அவங்க சேலை மாத்திட்டு வான்னு கூப்பிட்டாங்க. உள்ள போனதும், உங்களுக்கு அத்தை கணவரோட ஒத்து போகல, ஏன் இவ்வளவு தூரம் அவங்கள பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன். அதோட திறந்து விட்டாங்க உணர்ச்சிகளை. நான் கல்யாணமானதும் ரொம்ப சந்தோஷமாத்தான் இருந்தேன். உங்க அத்தை கணவரோட நல்ல புரிதல் இருந்தது. முதல்ல ஒருத்தர் ரொம்ப காதலிச்சோம். ஆனா படிப்படியா பிரச்சனை வந்துச்சு. அவர் வேலை அழுத்தம் காரணமா வீட்டுல பொழுது போக்குறதே இல்ல. என்னோட பேச நேரமே இல்ல. நான் அவருக்காக எதை செய்தாலும் இது எங்களுடைய வருங்காலத்துக்குன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுவாரு. ஒரு அணைப்பு, ஒரு புன்னகை, ஒரு தேவைப்படுதல் எல்லாமே காணாம போயிடுச்சு. ஒரு நாள் நான் புதுசா சேலை கட்டி மல்லிகை வச்சு அவருக்காக காத்திருந்தேன். வந்தவர் என்ன பார்த்துட்டு என்ன இதுன்னு சலிச்சுக்கிட்டு அறைக்குள்ள போயிட்டாரு. நான் திட்டினேன். அதுக்கு அவரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னுட்டாரே தவிர என்னை ஒரு நாளும் கேட்டுக்கவில்லை. அந்த இரவு நான் தூங்கவே இல்லை. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, அவர் கண்களில் நான் ஒரு பொருளாக கூட இல்லைன்னு. பேசும்போது அவங்க கண்கள் கலங்கின. முகத்தில் வலி. நான் அருகில் நகர்ந்து, கவலைப்படாதீங்க அத்தைன்னு அவங்க தோள தொட்டேன். அந்த தொடுதலில் அவங்க உடம்பு சிலிர்த்துச்சு. நான் என் கைய விலக்கல. அவங்க பேசும்போதே அவங்க மனசு கிட்ட வந்ததை உணர்ந்தேன். அடுத்த பாகத்துல எங்கள் அந்தரங்க தருணங்களும் விளையாட்டு பற்றிய குறிப்புகளும் இருக்கும். ஆனால் எச்சரிக்கையோடு
ஆமாடே, நான் மெதுவாக அத்தையை அருகில் இழுத்தேன். முதுகில் தட்டிக் கொடுத்து சமாதானப்படுத்தினேன். எதிர்பாராமல் அவங்களும் என்னை கட்டிக் கொண்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டேன். இவங்க தனிமையில வாடுறத மறைக்க அந்த அளவுக்கு பசியோட இருந்திருக்காங்க. கண்கள் மூடி மெதுவான மூச்சு. நானும் கொஞ்சம் தைரியமா அவங்களோட கூந்தலை கோதினேன். நான் அவர்களின் காதருகில் இனிமே உங்களுக்கு நான் இருக்கேன்ன. அப்படிச் சொல்லும்போது அவங்க முகம் மலர்ந்துச்சு. ஒரு உதிர்ந்த மலர் தண்ணீர் பட்டு உயிருள்ள மலராக மாறும் போக்கு. எனக்கு கிளுகிளுப்பு. பின்னர் ரயிலின் அந்த இருட்டில் வேறு யாருமில்லை என்ற தைரியத்தில் நாங்கள் மிகவும் நெருங்கினோம். அவங்களின் உடல் மொழி எனக்குச் சொல்லிக் கொடுத்தது, விளையாட்டுக்குத் தயாராகிவிட்டார்கள் என்பதை. நானும் மெதுவாகத் தொடங்கினேன். முதல் தேதி அல்ல, முதல் சந்திப்பும் அல்ல. ஆனால் இரகசியமான ஒரு மோதல். எனக்கும் கொஞ்சம் குழப்பமா இருந்தது. இவர் என் அத்தையாச்சே. சமூகம் என்ன சொல்லும்? ஆனால் அந்த இரவு, அந்த தனிமை, அந்த பயணம் எல்லாமே என்னை வழிமறித்தன. அவங்கள நான் கேட்டுக்கிட்டேன். பின்மான்ஸ், அத்த, இது நமக்கு சரிதானே? அதுக்கு அவங்க, எனக்கு இன்னைக்கு நீ மட்டும்தான் துணைன்னு சிரிச்சாங்க. அந்தச் சிரிப்புல எனக்கு பதில் கிடைச்சது. நாங்கள் இருவரும் கட்டிப் பிடித்துக் கொண்டிருந்த நேரத்துல எங்களுக்குள் ஒரு புரிதல் ஏற்பட்டது. இது வெறும் உடலல்ல, மனசின் தேவை. அந்த ரயில் பெட்டியிலேயே நான் விளையாட்டைத் தொடங்கினேன். அவங்களும் செயலூக்கமாக பங்கெடுத்தாங்க. எங்கள் முகங்களுக்கு இடையே ஒரு புரிதல் உருவாகியிருந்தது. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நிபந்தனை போட்டாங்க. நான் ஒப்புக்கொண்டேன். இருட்டில் யாரும் கவனிக்கலை. ஆனால் எனக்குள் ஓர் உணர்வு. இது சரிதானா? அது ஒரு குறுகிய ஆனால் ஆழமான சந்திப்பு. முடிந்ததும் இருவரும் அமைதியாய் எங்கள் பெர்த்துக்குத் திரும்பிச் சென்றோம். சிறிது நேரம் கழித்து, இது தொடருமான்னு நான் கேட்டேன். இந்த பயணத்துக்கு மட்டும்னு சொன்னாங்க. நான் ஒப்புக்கொண்டேன். காலை விடிஞ்சதும் எங்களுக்குள் ஒரு நாணம். ஆனால் கதை முடியல. மும்பை வந்ததும் என்ன நடந்தது? அத்தையின் மகன் விஷயம் தெரிஞ்சுகிட்டானா? அடுத்த இறுதிப் பாகத்தில் முடிவும் உணர்ச்சிகளின் வெடிப்பும் இருக்கும். காலையில மும்பை வந்து சேர்ந்தோம். அத்தையின் வேலையை முடிச்சிட்டு மறுநாள் திரும்பும் ரயில் பிடிச்சோம். இரவில் எங்களுக்குள் எதுவும் பேச்சு இல்லை. ஒரு வினோதமான மௌனம். நான் பேச ஆரம்பிச்சேன். அத்தை, இது தொடரலாமா? இல்லை பிரதீப், நீ என் மருமகன். இது தப்பு. ஒரு தவறான நேரத்தில் நான் பலவீனமா இருந்தேன்னு சொல்லிட்டாங்க. எனக்குச் சம்மதமில்லை என்றாலும் மரியாதை கொடுத்தேன். சென்னை திரும்பியதும் வாரத்தில் ஒரு முறை அவங்க வீட்டுக்குப் போவதுண்டு. ஒரு நாள் அவங்க மகன் அஜய் நோட்டீஸ் விட்டான். அம்மா கால் வலிக்கு மருத்துவரிடம் கூட்டிச் செல்லச் சொல்லி போனேன். மருத்துவமனைக்குப் பிறகு வழியில, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. உங்களைத் தவிர வேறொன்னும் இல்லை அன்னேன். புன்னகை மட்டும் விட்டாங்க. சில நாள் கழித்து அத்தை கணவர் சிவா என்னைச் சந்திச்சார். பிரதீப், நீ எப்பவும் இங்கே வர்றே, எதுக்குன்னு கேட்டார். நான் அத்தைக்கு உதவுறேன்னேன். அவளுக்கு என்ன வேண்டியதுன்னு கேட்டாரு. எனக்கு கோபம் வந்துச்சு. உங்க பிள்ளைய கவனிக்கச் சொல்லுங்க. நீங்க இல்லாத நேரத்துல நான் அவங்களோட சிநேகிதனா இருக்கேன்னுட்டேன். சிவா அதிர்ந்து போயிட்டாரு. ஒரு வாரம் கழித்து எங்கள் வீட்டுக்கு அத்தை போனில கூப்பிட்டாங்க. பிரதீப், சிவா மன்னிப்பு கேட்டுட்டாரு. நானும் மன்னிச்சுட்டேன். நாங்கள் மறுபடியும் சேர்ந்து வாழ முடிவு பண்ணிட்டோம். உன் காரணமாகவே நான் என்னோட உரிமைகளை உணர்ந்தேன். நன்றி. ஆனால் இனி தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதே. நாங்க ஒரு விதமாக எனக்கு சந்தோஷமும் கொஞ்சம் வருத்தமும் இருந்துச்சு. கதையின் முடிவு இதுதான். நான் இப்போது வேற ஊரில் இருக்கேன். அத்தையை பார்க்கவில்லை. அவங்களுக்கு இப்போது நல்லது என்று நினைக்கிறேன். சில உறவுகள் சிதைவதற்கு முன் சிலர் விழிப்பதற்கு இதுபோன்ற ஒரு தவறான தூண்டுதல் தேவைப்படும். என்னோட செயலை நான் நியாயப்படுத்திக் கொள்ளவில்லை. தப்புதான். ஆனால் நடந்ததை மாற்ற முடியாது. இத்துடன் கதை முடிகிறது நண்பர்களே. இது ஒரு எச்சரிக்கை கதை. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வேதாவின் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.